குச்சியாக இருக்கிற ரோஜா செடியில் நிறைய தளிர் வர வைக்கிறது, அதே சமயத்தில் பூக்கள் பூக்க வைப்பதுன்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், இந்த ரோஜா பூ சென்ட்டு பூ எவ்வளோ அழகாக பூக்கள் பூத்துருக்கு. இதில் மொட்டு கூட இருக்குது, வேறு மொட்டெல்லாம் கூட இருக்குது. ஆனால் மழை டைம்லலாம் கொட்டிடுச்சு லீஃபெல்லாம் கூட. நான் அந்த லீஃப் இல்லாத இடத்துலலாம் நம்ம காய்கறி வேஸ்ட்டு லிக்விட் ஃபெர்டிலைசர் மேலுக்கு ஸ்ப்ரே பண்ணலாம். அப்போது தளிர் இல்லாத இடத்துலலாம் தளிர் வரும். அதே சமயத்தில் நீங்கள் தேன் சேர்த்து ஸ்ப்ரே பண்ணணும், கண்டிப்பாக தளிர் வரும். அதாவது காய்கறி வேஸ்ட்டு தண்ணியில் கொஞ்சமாக லெமன் பிழிஞ்சிட்டு கொஞ்சம் தேன் சேர்த்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா சூப்பராக தளிர் வரும். இந்த செடியில் நிறைய மொட்டு இருக்குது. நான் கட்டிங்ஸ் எல்லாம் நிறைய எடுத்துருக்குறேன் இந்த சென்ட்டு பூச்செடியில், அதனால தான் கம்மியாக இருக்குது பிரான்ச்சஸ்லாம். ஏன்னா நான் சின்ன செடியில் கூட நான் கட்டிங் சேர்த்து வேர் பிடிக்க வச்சுடுவேன். ஏன்னா பெரிய பெரிய செடி வளர்த்து அப்படியெல்லாம் இங்கே இடம் பத்தாதுன்னு சொல்லிட்டு நான் சின்ன செடியை வளர்த்து அப்பப்போ கொஞ்சம் பூ பூக்கிறப்ப கிளையெல்லாம் கட் பண்ணி பதியத்துக்கு வைக்கிறேன். ஃபஸ்ட்டெல்லாம் அதிகமாக பண்ணுறதில்ல, இப்போ கொஞ்சம் சின்ன சின்ன கட்டிங்ஸ்லேயே வருதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இப்போ நான் வச்சுக்கிட்டு இருக்கேன். சென்ட்டு பூ கூட நிறைய பூக்கள் பூக்கும். நீங்கள் வேப்ப முன்னாக்கு போட்டால் கூட நிறைய தளிர் வரும். எவ்வளோ அழகாக பூத்துருக்கு பாருங்கள். நான் சொன்ன ஃபெர்டிலைசர் ரெடி பண்ணி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா ரோஸ் பிளான்ட்டுக்கு நல்லா தளிர் வரும். இந்த வீடியோவில் தான், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.